நானும் மதுரக்காரன் தான்டா. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஃப்ளோரிடியன்ஸ். வெல்கம். எதுக்குடா வந்தீங்க? என்ன விஷயத்துல தூக்கிட்டு வந்திருக்கீங்க? என்ன கருமத்துல எடுத்துட்டு வந்திருக்கீங்க? எல்லாம் இளவுதான். இந்த கருமத்துல ஒரு இளவு இல்லடா அப்படின்னு மத்த அரசியல்வாதிகள் இருந்தா நினைச்சாலும் தாவேகா ஆன் சேஃப் ஹேண்ட்ஸ். சேஃப் ஹேண்ட்ஸ். இன்னைக்கு சிபிஐங்கிறது ஒரு ஜி கிட்ட இருக்க ஒரு ஆயுதம். பேங்க் மாதிரி ஆயிப்போச்சு. ஓகே. இந்த இதுல எல்லாம் படத்துல எல்லாம் கொண்டு போய் சுவிஸ் பேங்க்ல வந்து ஒளிச்சு வைப்பாங்கல்ல பணங்களை, அது மாதிரி தப்பு செய்யறவங்க பூரா இன்னைக்கு வந்து சிபிஐ நாடுறதும், சிபிஐ கைக்குள்ள போயிட்டா சிபிஐ வந்து அதுல ரெண்டு யூஸ். சிபிஐக்கு இவங்கனால இது, ஒன்னால அவங்களுக்கு பெருமை, அவங்களால உங்களுக்கு பெருமைங்கிற மாதிரி ரெண்டு பேத்துக்கும் இதுல முரட்டு பயன்பாடுகள் இருக்கு. தமிழ்நாட்டுல கொஞ்ச நாளாகவே ஒரு புதுசா உருவான ஒரு அரசியல் தலைவர் இல்ல, கடவுளா பார்க்கப்படும் விஜய் வந்து சமீப காலமா ஊருக்கு போய் ஒரு இளவெழுத்துட்டு ஒளிஞ்சுக்கிட்டா. அப்படி ஆனா வந்துட்டு நாங்க 16வது நாள் காரியம் முடியற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு தான் வருவோம். ஜோசியக்காரன் சொல்லிட்டேன், 16வது நாள் காரியம் முடிஞ்சாதான் போகணும், இல்லாட்டி உங்களுடைய அரசியல் வாழ்க்கைக்கும் உங்களுடைய சினிமா வாழ்க்கைக்கும் பிரச்சனை வருங்கிற மாதிரி விஜய் சொன்னதுனாலவே இன்னும் தெரியல. ஜோசிகாரன் தான் அவன் கொடுத்த அந்த கண்டிஷன்ஸும் சொல்றாங்க. இல்ல இப்ப தத்தெடுக்க போறதா ஒரு பேச்சு ஏற்படுது. 41 குடும்பங்களையும் தத்தெடுத்துக்கிறாங்க. நமக்கு என்ன கோட்பாடு இருக்கா, கொள்கை இருக்கா, நம்ம என்ன பண்ணணும்? நம்ம புதுசா வந்து இப்பதானே ஃபர்ஸ்ட் வந்து மேட்சுக்கு வந்திருக்கோம், மேட்ச் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தெரியாது. அந்த கபடியில கில்லி பாத்துட்டு போய் கபடியில இப்பெல்லாம் அடிச்சு நாக்கெல்லாம் துருத்தி அப்படின்னு சொல்லி நான் போய் ஸ்கூல்ல போய் கபடி விளாண்டா, டேய் நாக்க கடிக்க கூடாது, ஆளுகளை அடிக்க கூடாது, பாடினே இருக்கணும். அது எதுவுமே விஜய் அந்த படத்துல பண்ண மாட்டாரு. திடீர்னு அடிப்பாரு, நாக்க திருத்துவாரு, இப்படி எல்லாம் பண்ணுவாரு. இதெல்லாம் செய்யவே கூடாது ஆக்சுவலா கபடியில. அது மாதிரி அவருக்கும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ரொம்ப கம்மியா தான் தெரியும். அது போக அவங்க தொண்டர்களுக்கு ரூல்ஸ்னாவே கிடையாது. பிரேக் தி ரூல்ஸ், டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸ் மாதிரியான குழந்தைகளை ஃபுல்லா அவர் தன்னுடைய ஆயுதங்களை வச்சுக்கிட்டு இப்படி ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சு நல்லா போய்கிட்டு இருந்த டயத்துல இப்படி ஒரு சின்ன சம்பவம். அவங்க அப்படிதான் சொல்றாங்க, இது சின்ன சம்பவம். அவங்கள பொறுத்த வரைக்கும் இது ஒரு சம்பவமே இல்ல அப்படின்ற மாதிரி தான் அவங்க ப்ரொஜெக்ட் பண்றாங்க. ஆளுங்கட்சி செய்த சதிங்கிறாங்க, எதிர்கட்சியோட தூண்டுதல்ங்கிறாங்க, கடைசியில அண்ணாமலை போட்டு தள்ளிட்டாருங்கிறாங்க. அவங்க கற்பனை என்னென்ன பண்ணுது அப்படிங்கிற தாண்டி இப்ப அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு ஏலியனை ஃபுல்லா உள்ள இறக்கிட்டாங்க. ஏலியன் வந்து தான் பூரா பத்தி கொண்டு பிடிச்சு நீங்க கேஸ ஏலியன் திருப்பி விடுங்க. ஏலியன் எங்கன்னா ஒரு 2-3 யூனிவர்ஸ் அங்கிட்டு இருக்கு, அதனால அந்த ஏலியனை போய் கண்டுபிடிச்சிட்டு வாங்கன்றது திருப்ப போறாங்க. இப்ப வந்து இங்க சென்னையில வந்துட்டு கோர்ட்ல வந்து காரி துப்புனாங்க. என்னடா நீங்க செய்யறது நியாயமா? இது ஆக்சுவலா இவ்வளவு பெரிய கூட்ட காரணம் என்ன? அந்த ஐஸ் தானே காரணம். இதுக்குள்ள என்ன இருந்தாலும் அந்த ஐஸை பத்தி நீங்க பேசவே மாட்டேங்கிறீங்களா? அந்த ஐஸ் வீட்டுக்குள்ள வந்து உருகாம போய் உட்காந்துக்குச்சு, அந்த ஐஸ் குச்சி எங்க அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப மேல போய் எங்களுக்கு சிபிஐ வந்து கொடுத்தா நல்லா இருக்கும்னு சொல்லி இவங்களே கேட்டு அதுக்குள்ள நிறைய காமெடிகள் ஊடகங்கள்ல போயிட்டு இருக்கு. என்ன காமெடி உங்களுக்கு தெரியும்? இவாளே வந்து சொல்லியிருக்கா, சிபிஐ எதுக்கு ஒரு 5 வருஷம் பின்னாடி போய் மறைஞ்சு உட்காந்துக்கிறா. அதை வந்து நீ சொன்ன மாதிரி சொல்லியிருக்காரு. சிபிஐங்கிறது எதுக்குங்க? நாளை கடத்துறதுக்கா? சிபிஐ கொடுத்ததே வந்து காலம் தள்ளி ஒரு 5 வருஷம் கேஸ் தள்ளி போடுங்கன்னு சொல்றதுதான் சிபிஐ. இன்னைக்கு வந்து சிபிஐ வேணும்னு அடம் பிடிச்சு நின்னு சிபிஐட்ட டெல்லிக்கு டேராடூனுக்கு பாஸ்கெட் பால் போகும்போது இப்ப காமெடி என்னன்னா, ஆதவெல்லாம் போய் பேசக்கூடிய, டெல்லியில போய் பேசக்கூடிய ஒரு நபர் ஆயிட்டாரு. ஆமா, டெல்லியில போய் யாரெல்லாம் பேசணுங்கிறத தாண்டி ஆதவ போய் நடுவுல எடப்பாடியே போறப்போ ஆதவுக்கு என்ன? எடப்பாடியோட ஆதவ பெரிய ஆளுங்கிறீங்களா? எடப்பாடி அப்படி நினைக்கிறாரு. எடப்பாடியும் நினைக்கிறாரு. பாருங்க, பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு, 36 பல்லும் தெரியுது. இல்ல அந்த மீம்ஸ் போடுறான் இல்ல, இந்த ஆளை நான் அந்த படத்துக்காண்டி எவ்வளவு நைட்டு பூரா நிக்க வச்சேன், இவங்கிட்ட போய் இப்படி நீங்க மாட்டிக்கிட்டு இப்படி நிக்கிறீங்களா, இந்த கட்சியை இவ்வளவு கேவலமாக்கிட்டே பழனிசாமி அப்படின்னா அம்மாவுடைய ஆவி கேட்கறதா மீம்ஸ் போட்டிருக்காங்க. இப்படி நடந்துகிட்டு இருக்கும் போது ஆதவ் வந்துட்டு சன் டிவி தானே எனக்கு தெரியும் அப்படின்னு பேச விடுங்க அப்படின்னு சன் டிவி மைக்க இந்த பக்கம் பிடிச்சிட்டு வந்து நிக்கிறான். இந்த பக்கம் பார்த்து என்ன கொஞ்சம் பேச விடுங்க சார், நீங்க சன் டிவி தெரியும் பேச விடுங்க. இந்த மீடியாக்காரங்க வாயில என்ன வச்சிருக்காங்கன்னு தெரியல. அப்பவே சொல்ல நிறைய சன் டிவி மைக் நான் வச்சிருக்கேன், அது நியூஸ் 18 அவர் நியூஸ் 18 அப்படின்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. அங்க கூட ஒரு ஸ்பாட்ல போட்டுனா அது ஒரு காமெடி. யாராவது ஒருத்தன் கேள்வி கேட்டா அது சன் டிவி. அதான் சன் டிவி காரங்க தானே. அந்த சீமான் முன்னாடி சொல்லுவாங்க, நீ அந்த சேனல் தானே, இந்த சேனல், இந்த இந்திக்கார சேனல் தானே அப்படின்னு நல்ல அரசியல் தலைவர்கள் பழக்கப்படுத்தி ஒரு பழக்கத்தை முளைச்சிருக்க குழந்தைகள் ஃபுல்லா பயன்படுத்திக்கிட்டாங்க. சரி, ஆதவ் என்ன சொல்ல வர்றாரு அப்படி பார்த்தா, 2 நாளைக்கு மட்டும் வந்து நாங்க 16வது நாளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அது வரைக்கும் நாங்க 16 நாளா நாங்க ஃபீல் பண்ணிக்கிட்டு சோகத்துல இருக்கோம். இந்த பாஸ்கெட் பால் விளையாடுவோம் சோகத்துல கூட. நாங்க சூப்பர் பாயிண்ட். சோகத்துல பாஸ்கெட் பால் விளையாடுறது எதுக்கு? ஸ்ட்ரெஸ்ஸை போக்குறதுக்கு, சோகத்தை போக்குறதுக்கு தான். ஸ்போர்ட்ஸ்குள்ள போயிட்டா பண்ணுன ஸ்போர்ட்ஸ்க்கே விட தெரியல. இல்லப்பா, கரூர்ல பண்ணாங்க ஒரு ஸ்போர்ட்ஸ், அதுக்கே இன்னும் விட தெரியல. நீங்க மேகனா உங்க ஸ்போர்ட்ஸ் போலயே. இல்ல எங்க ஸ்போர்ட்ஸ் இல்ல சொல்றேன், அது ஒரு வகையான ஸ்போர்ட்ஸ் தானே. இப்ப வந்துட்டு நாங்க நீதி ஜெயிச்சது இவங்கள இவன் இந்த ஆளே தான் காமெடினா இந்த ஆளே தான் சொல்லியிருக்காங்க. சிபிஐ எதுக்கு? இப்ப வந்து சிபிஐ இதுக்கு தான். நாங்க வந்து சிபிஐ வந்தாதான் கண்டுபிடிக்க முடியும். சிபிஐ வந்து இன்னைக்கு நாட்டுல எப்படி பயன்படுது அப்படின்னா, சிபிஐயோட விரிவாக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாட்டில் செய்த தவறுகளை, தமிழ்நாட்டில் செய்த தவறுகளை
வெளியே தெரியாமல் வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு பாதுகாப்பு பெட்டகம். ம். அந்த பெட்டகத்துக்குள்ள போய் அடி வாங்கலாம், மிதி வாங்கலாம், உட்காரலாம், என்ன வேணா பண்ணிக்கலாம். எடப்பாடி தான் ஃபர்ஸ்ட் சிபிஐக்கான விளக்கத்தை ஃபுல்லா கொடுத்தவரு. நீ அடுத்து வந்து இப்ப வந்து தாவேகாட்ட சொல்லிட்டாங்க இந்த மாதிரி இது சிபிஐ. கூட பரவாயில்ல, இதை விட பெரிய அணில ஒருத்தர் ஒண்ணு சொன்னாரு, என்ன சொன்னாங்க? ஏன் போய் சிபிஐ பின்னாடி ஒளிஞ்சுக்கிறீங்க, இப்ப நீங்க எங்க போய் ஒளிஞ்சுக்க போறீங்க? அந்த இங்க சென்னையில கம்பி எல்லாம் உடைச்சாங்களா அன்னைக்கு மீட்டிங்ல. மீட்டிங்ல அது சிபிஐ ஆர்எஸ்எஸ் பிஜேபியோட கைப்பாவையா தான் இருக்கு. ஏன் நீங்க அங்க போய் ஒளிஞ்சுக்கிறீங்க? சிபிஐ பின்னாடி ஒளிஞ்சுக்கிறதுக்கு என்ன காரணம்? இப்ப நீங்க இதை கேட்டீங்கன்னா எப்படி சொல்லுவாங்கிறீங்க? இதோட நியாயமான கருத்து எப்படி இருக்கும்? நாங்களா மாத்தணும், நாங்களா கேட்டோம். ஒரு பஞ்சாயத்துல ஒருத்தவங்க கேட்டாங்க சிபிஐ மாத்த சொல்லி, வேற யாரோ வழக்கு போட்ட மாதிரி போட்டாங்க. கேட்டவன் யாரு? வேற யாரோ வழக்கு போட்டாங்களா? வேற யாரும் போடல. இப்ப அந்த இது பண்ணி எடுத்துட்டு இருக்காங்க. இது எனக்கு அவங்க சம்பந்தமே இல்ல, அந்த குழந்தை பிரச்சனை. அப்புறம் அவர் இன்னொருத்தர் போட்டவர் தான் சொல்றாரு, என்கிட்ட ஏதோ கவர்மெண்ட் வேலைக்காக பயன் தரண்டு கையெழுத்து வாங்கிட்டு போனாங்க. ஆமா, இவங்க கேட்டா இவங்களே போட்டு அசிங்கமாயிரும்ல. இவங்களே நேரடியா கூட்டணி கட்சியான எடப்பாடி வந்து போட்டிருக்காரு. ஏன் நல்லவைகளா இருந்தா இந்த கவர்மெண்டே சிபிஐ இது சிபிசிஐடி ஹேண்டில் பண்ணட்டும், இல்ல தமிழ்நாடுதே ஹேண்டில் பண்ணட்டும்னு விஜய் சொல்லணும்ல. எஸ்ஐடி ஹேண்டில் பண்ணி ஏன் பல்ல இழுச்சுக்கிட்டு சிபிஐ ஓகேன்றாங்க? இப்ப இவங்க வந்து நல்லவங்களா இருக்கட்டும், என்ன சொல்லிருக்கணும், நேரா வந்து சார் எங்களுக்கு சிபிஐ வேணாம், தமிழ்நாட்டுக்குள்ளே இந்த பஞ்சாயத்தை நாங்க முடிக்கிறோம், நாங்க கேட்டது தப்பு தான், நாங்க அதுக்கு எதிராக வழக்கு போட வேண்டியதானே, சிபிஐ வேணான்ற ஒரு வழக்கு போட வேண்டியதானே. இவங்க தானே சிபிஐக்கு எதிராக பேசினாங்க, 2-3 தடவை பேசிட்டாங்க. போட்ட 5 மீட்டிங்ல 2-3 தடவை சிபிஐக்கு எதிராக பேசினாங்க. இப்ப இவங்க கேட்கலாம்ல. எப்படி இவங்க தானே மேல்முறையீடே போயிருக்காங்க, அப்புறம் எப்படி இவங்க வேணாம்னு சொல்லுவாங்க? மானஸ்தன்ல மேல்முறையீடு எதுக்கு போயிருக்காங்க? இவங்க மேல்முறையீடு போனது எதுக்காகனா சிபிஐ கேட்டுதான் போயிருக்காங்க. ஆனா என்னன்னா இவங்களோட மனுல மட்டும் அதை மென்ஷன் பண்ணல. ஏன்னா நாளைக்கு சொல்லிடலாம்ல, நாங்களா சிபிஐ கேட்டோம், கோர்ட்டு தானே கொடுத்துச்சு. வெற்றிகரமா சிபிஐ கிடைச்சிருச்சு. சிபிஐ வந்து இந்த வழக்கை வந்து 1 மாதத்துலயே முடிக்கலாம். 10 நாள் நம்ம போய் போராட்டம் பண்ண முடியாதுல்ல, ரோட்ல இருந்து கத்த முடியாதுல, வழக்க முடியும்னு. இது என்ன இதா? அவங்க வந்து 1 மாசம் ஆக்கலாம், 2 மாசம் ஆக்கலாம், 10 மாசம் ஆக்கலாம், அதாவது சொன்ன மாதிரி 5 வருஷம் ஆக்கலாம், 5 வருஷம் ஆக்கலாம். அன்புக்கு எவ்வளவு இணங்குறாரோ, அன்புக்கு இணங்காட்டி சீக்கிரம் அந்த கேஸ் முடிக்கப்படும். அன்புக்கு இணங்கிட்டாங்க அப்படின்னா, சேர்ந்துட்டாங்க அப்படின்னா, இந்த கேஸ் வந்து நிலுவையில நிப்பாட்டப்படும். இந்த கேஸ் வந்து நடந்துகிட்டே இருக்கும். இந்த படத்துல சொல்ற மாதிரி எப்ப கோர்ட்ல தான் சின்ன வயசுல படத்துல எல்லாம் பாப்போம். நமக்கு தெரிஞ்சது என்ன, கோர்ட்ல வாய்தாக்க போறோம், வாய்தாக்க போயிட்டு இருக்கோம். எப்ப வாய்தா முடியும்? 2-3 வருஷம் ஆகும். அது மாதிரி இவங்க வந்து கேஸ் நடத்துறதுக்கே என்ன பாப்போம். இப்ப விஜய் வந்து இந்த கட்சிக்கு சார்ந்து செயல்படுறாரா? எனக்கு தெரிய விஜய் ஜனவரி மாசமோ பிப்ரவரி மாசமோ வந்துட்டு சார் எனக்கு வேற இந்த எப்படி அனௌன்ஸ் பண்ண போறாரு அப்படின்னா, அவங்களோட அறிவு ஐடி விங்காரங்க என்ன யோசிக்க போறாங்க, சார் அவர் யானை மாதிரி இருக்க இன்னொரு எதிர்கட்சி திராவிட கட்சி அழிக்க இந்த ஒரு குட்டி இன்னொரு யானை மேல ஏறி உட்கார்ற எடப்பாடி சொல்றாரு, ஒற்றை கருத்துள்ள ஒரே கட்சிகள். ஒரே கருத்துல பாடி ஒரு பயங்கரமான விஷயம் சொல்லிட்டு இருக்கேன். ஒரு யானை மாதிரி இருக்க ஒரு திராவிட கட்சிய இன்னொரு யானை மாதிரி இருக்க திராவிட கட்சி மேல ஏறி உட்கார்ந்து பயணிச்சு நான் வேட்டையாட போறேன் அப்படின்னு ஒரு வேட்டைக்காரன் டயலாக் மாதிரி எழுதிட்டு வந்து மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னா இதெல்லாம் செஞ்சுதான் ஆகணும். சிஎம் சார் இங்க பாத்தீங்க எங்க கூட்டணி மக்கள். இது காமெடி என்னன்னா, அடுத்த எலெக்ஷன் கேம்பெயின்லயும் சிஎம் சார் சொல்லி இங்க இவங்க சிஎம் ஆக்கிட்டு போறாங்க. ரைட், இப்ப அடுத்து வந்து இதான் நடக்கும். தாவேக்கன்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க ட்விட்டர்ல போறதெல்லாம் பாக்கணும். இனிமேல் தான் ஆட்டம் ஆரம்பம். எப்படி 48ன்றது 88 பேரா கொள்றதுக்கா? இல்ல என்ன ஆட்டம் ஆரம்பம்? இவங்களுக்கு விவரமே தெரியாது. சிபிஐக்கு மாத்திக்கிட்டாங்க, அவ்வளவுதான். இந்த கேஸ் முடிஞ்சு ஜட்மெண்டா வந்துச்சு. இல்ல கேஸ் ஜெயிச்சவங்க கூட கேஸ் ஜெயிச்சவங்க மாலையெல்லாம் போட்டு ஒயிட் ஷாப்ல போய் தண்ணி போட்டு கொண்டாடிக்கிட்டு இருப்பாங்க. கொலை கேஸ்ல ஜெயிச்சவங்க அங்க திரும்ப அன்னைக்கு குடிச்சிட்டு நைட்டே கொலை பண்ணிட்டு திரும்ப ஜெயிலுக்கு போயிருவாங்க. அந்த கதை தான்டா இந்த கதை. சிம்பிளா சொன்னாதான், பெருசா சொன்னாதானே. சரி, இதை தாண்டி விஜய் அண்ணா அந்த கடைசியா கரூர்ல வந்து 41 பேரையும் தத்தெடுத்துக்கு போறாரு. எல்லாத்துக்கும் அம்மா, இனிமே அவர் தான் அம்மா. குடும்பங்கள்ல போற இவரு போய் வளர போறாரு. மாமான்ற இடத்துல இருந்து அம்மா 41 குடும்பத்துக்கும் விசேஷம் போக்குவரத்துனா விஜய் வருவாரா? வருவாரு. தத்தெடுத்துக்கிட்டு இப்ப கேட்டிருக்காரு இல்லையா, நான் போற இடமெல்லாம் கிரீனா இருக்கணும், 1 கிலோமீட்டருக்கு யாரும் இருக்க கூடாது. மெயினா அதான் பேச வந்தது. மெயினான சப்ஜெக்ட் அதுதான். விஜய் அண்ணே ஒரு கடந்த 3 நாளைக்கு முன்னாடியே 4 நாளைக்கு முன்னாடியே வந்து கேட்டிருக்காரு, நான் கரூர் வர வேண்டும் என்றால் கரூர்ல இருக்கவங்க பூரா கரூர் விட்டு வெளியே போயிடணும். இப்படித்தான் அது இருந்துச்சு. ஊரடங்கு உத்தரவு போட்டணும். சிம்பிளா கரூர் பூரா ஒன்னாட்டு ரைட்டா. கரூர்ல மட்டும் இல்ல, திருச்சி டு கரூர் ரோட்ல யாரும் இருக்க கூடாது. சரி, திருச்சியிலையும் போட்டுருவோம். எதுக்கு திருச்சிக்காரங்க மட்டும் இருந்துகிட்டு? இதுக்கு எதுக்கு உனக்கு இந்த வீண் வம்பு? நேரா கரூர் ஹெலிகாப்டர்ல போய் இறங்க வேண்டியதுதானே. ஹெலிகாப்டர்ல இறங்கினா சுத்தும்டா. சுத்தம் விக்குன்னு ஏன்டா பேசுறேன்? இதெல்லாம் வந்து ஹெலிகாப்டருங்கிறது அதுக்கு வந்து சிமெண்ட்ல போடணும். சரி, இதெல்லாம் விடுங்க. இது எதுக்கு அவர் ஹெலிகாப்டர் பிடிக்காதா? வாமிட்டிங் சென்சார் தனி விமானம் தான் பிடிக்கும். இதெல்லாம் அவங்களுடைய பெர்சனல் விஷயம். நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, திருச்சிக்காரவங்க போயிருங்க, அவ்வளவுதான். கரூர்காரவங்க போயிருங்க. 41 குடும்பம் மட்டும் ஊருக்குள்ள இருங்க. ஊருக்குள்ள இல்ல, அதுவும் வந்து ஒரு மண்டபத்துல தான் வச்சிருக்காங்க. கல்யாண மண்டபத்துக்காரன் எப்படி கரண்ட் போட்டு வருவாங்க, கல்யாண மண்டபத்துல இருக்கணுமா இல்ல அங்கேயும் தெரியல. இதுல வந்து என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, பத்திரிகை நண்பர்கள் யாரும் வந்து வரக்கூடாது, 1.5 கிலோமீட்டர் சுத்தி வரக்கூடாது. கிலோமீட்டர் அளவுலாம் சொல்லிருக்காங்க. இது மோடிக்கு கொடுக்கக்கூடிய பாதுகாப்போட அதிகமான பாதுகாப்பு. இந்த பாதுகாப்பு கிடையாது, அதை விட அதிகமான பாதுகாப்பு கேக்குறீங்க விஜய். அது மட்டும் இல்லாம நீங்க என்ன சொல்றாங்க, நாங்க ஐடி கார்டு கொடுத்தா மட்டும் தான் வரணும், எங்களுக்கு தேவையான ஆட்களுக்கு மட்டும் தான் ஐடி கார்டு கொடுப்போம். இன்னொன்னு மெயினான ஒரு ஆபத்து என்னன்னா, திருச்சியில இறங்குறாராம், கரூர் வர வரைக்கும் எல்லா சிக்னல் கிரீன்ல இருக்கணும். ஒரு இடத்துல கூட வண்டி ஸ்டாப் ஆக கூடாது. என்ன இதயத்தை கொண்டு வராங்களா? அந்த இதயத்தை கொண்டு வரதுக்கு பண்ணுவாங்கல்ல. இவர் வண்டி கான்வாய் போட்டு
அப்படி வரணுமா? இல்லப்பா, அதான் இதயத்துக்கு இந்த அவசரத்துக்கு என்ன பண்ணுவாங்க, ஒரே நாள்ல கொண்டு போய் சேர்க்கணும்னு ரோடு வழியை வந்து சூஸ் பண்ணுவாங்க. தெரியும். சென்னையில ஒரு சென்னையில ஒரு நாள் இது மாதிரி அடிக்கடி பண்ணிட்டு இருக்காங்க. இவர் வந்து திருச்சியில ஒரு நாள் பண்ண போறாரு. 70 கிலோமீட்டர் சிக்னல்ஸ் இருக்கக்கூடாது, ஒரு 2 லட்சம் போலீஸ் போட்டணும். நான் வந்து 41 குடும்பத்தை இவர் அவ்வளவு இன்னும் வேகமா வரணும், இன்னும் 10 பேர் அங்க இருந்து அணில் மாதிரி உள்ள குதிச்சு சாவணும் வண்டியில அடிபட்டு. இல்ல இது எதுக்கு இப்படி எல்லாம் கேக்குறாங்க மணி. இப்ப இன்னொரு மேட்ரு, யாராவது உள்ள வந்தா அடிங்க, லத்தி சார்ஜ் பண்ணுங்க. இதே விஜய் அண்ணன் வந்து என்ன சொல்றாரு, யாரும் வந்து என்னுடைய குழந்தைகள் மீது கை வைக்க கூடாது. அந்த இதுல வீடியோல மிரட்டினாரு, யாரும் வந்து என் குழந்தைகளை அடிக்காதீங்க, என் குழந்தைகளை உள்ளத்துக்கு போடாதீங்க. ஆனா என்னுடைய ரெக்கார்டுல, என்னுடைய இதுல லிஸ்ட்ல கேட்ட கேள்வின்னா, உள்ள வந்தா அடிங்க, அடிச்சு எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது, நான் வெளி உலகத்துக்கு தான் வந்து மாணிக்கம், உள்ள நான் பேச்சாதான்டா அப்படின்னு. இல்ல இப்ப நிரூபிச்சிட்டாரு பாருங்க பனையூர் பண்ணையாருன்னு. இவரு 41 வீட்டுக்கு போக மாட்டாரு, 41 வீட்டுல இருக்கவங்களும் ஒரு இடத்துல கூடுவாங்க, அங்க வருவாரு. 41 வீட்டுக்கு போயிட்டாருன்னா அப்புறம் இவரோட கெத்து என்ன வருது? போய் வழக்கம் போல வந்து ஒரு மெழுகுவர்த்தி போட்டோ எல்லாம் வச்சு மெழுகுவர்த்திகளை ஏத்தி இவர் வந்து கண்ணீர் அஞ்சலி செலுத்திட்டு அந்த 41 இதுக்கு குடும்பத்துக்கும் காசு கொடுக்குறேன்னு ஒரு நாடகம் ஆடுவாங்க. காசு கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த காசு கொடுக்கலன்னு ஒரு பஞ்சாயத்து வரும். அப்புறம் திரும்ப இது பண்ணுவாங்க. அப்புறம் அவங்கள விட்டே ஒரு வீடியோ போட விடுவாங்க, விஜய் நான் காசு கொடுத்துட்டாரு. இங்க போன உயிருக்கான மதிப்பு என்ன அப்படிங்கிறது கல்யாண மண்டபத்திலே முடிஞ்சு போயிடும். இதுல வேற இப்ப திடீர்னு ஒரு 2 நாளா ஒரு புதுசா ஒண்ணு கிளப்பி விட்டுட்டு இருக்காங்க. என்ன கிளப்புறாங்க? கேரவன்குள்ள திரிஷா இருந்தாங்க அப்படின்னு சொல்லி. இல்ல அது ரொம்ப நாளாவே அந்த சந்தேகம் இருக்குடா எனக்கு. ஏன்னா இந்த மாதிரி ஆட்கள், சினிமா ஃபீல்ட் ஆட்கள்லாம் நான் எவ்வளவு பெரிய ஆளுன்னு காட்டுறதுக்காக உள்ளுக்குள்ள வந்து திரிஷா விடுங்க, வேற யாரோ ஒரு நண்பரை கூட கூட்டு வந்து உட்கார வச்சிருக்கலாம். அதுக்கு தான் வந்து அந்த எஸ்ஐடி வேணாங்கிறாங்களோ. அதெல்லாம் கண்டுபிடிச்சா உள்ள கேமரா எல்லாம் செக் பண்ணும், வண்டிக்குள்ள எத்தனை பேர் இருந்தாங்க அதெல்லாம் சொல்லணும், எல்லாமே சொல்லணும்ல. வண்டிக்குள்ள கேமரா வச்சிருப்பாங்க, எப்படி கேமரா இல்லாம இருக்கும்? அப்படி சப்போஸ் இல்ல இது கிளப்பி விட்டதான், இதெல்லாம் பொய்யான கருத்து தான். திரிஷாங்கிறது எப்படி வண்டிக்குள்ள ஏத்திக்க முடியும் அவளை கொடுத்துக்கலாம்? தெரியலங்க, சொல்றாங்க, அதனால நாமளும் சொல்ல வேண்டியதா இருக்கு. நீ வந்து கூட்டத்துல திரிஷா அந்த வண்டிக்குள்ள இருந்ததா ஒரு பொருளி அப்படின்னு சொல்றாங்க, சோசியல் மீடியா ஃபுல்லா போயிட்டு இருக்கு. சப்போஸ் அந்த வண்டிக்குள்ள திரிஷா இருந்திருந்தாங்கன்னா என்ன பண்றது? சந்தோஷமா ஏத்துக்க வேண்டியதாங்க. நீங்க அவ்வளவுதான், திரிஷா இருந்திருந்தா திரிஷாவையும் ஜெயில போட வேண்டியதான். ரைட், சந்தோஷமா இருக்கு. இவ்வளவு நேரம் நீ வாயில சிரிப்பே வரல, திரிஷாண்டோட்டி மட்டும் உனக்கு ஏன் இவ்வளவு பல்லெல்லாம் சிரிக்குது? சந்தோஷமா இருக்கியே. அச்சம், மனம், ஞானம், பயிர்ப்பு எல்லாம் எங்களுக்கும் இருக்கும். உங்க ஆசை என்ன? எனக்கு தமிழ்நாடு சிஎம் தான் ஆசை அப்படின்னு நம்ம தானே சொல்லிச்சு. ஏன்னா டெஃபினட்டா சிஎம் ஆயிடுவேன். ரைட், டெஃபினட்டா அவங்க சிஎம் ஆகட்டும், வாழ்த்துக்கள். விஜயனா வந்துட்டா கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு புசி ஆனந்தெல்லாம் அப்புறம் இருக்க மாட்டாரு. துணை முதலமைச்சர் கொடுத்துருவாங்களா? துணை முதலமைச்சர் இவங்க முதலமைச்சர் சீட் மட்டும் தான் கேட்கறாங்க. தமிழ்நாட்டுக்கு மட்டும் கேட்க மாட்டாங்க, கேரளா, ஆந்திரா எல்லாத்துக்கும் கேட்கறாங்க. நான் வந்தா நடிச்ச ஹீரோ தான். இந்த சைடு ரோடு, இந்த அண்ணன் தம்பி கேரக்டர் எல்லாம் பண்ண மாட்டாங்க. நெக்ஸ்ட் மோடி சீட் தான். இப்ப பிப்ரவரிக்கு அப்புறம் அண்ணன் தம்பி கேரக்டர், ஆண்டி கேரக்டர் எல்லா கேரக்டர் பண்ணுவாங்க பாரு. எழுதி வச்சுக்கங்க, என்னென்ன கூத்து நடக்க போகுதுன்னு பாப்போம். சரி, எனக்கு ஒரு டவுட். இப்பதான் வந்து இங்க இருந்து சிபிஐக்கு மாறிடுச்சு, இப்பயாவது புசி ஆனந்த் வெளில வருவாரா? ஓ, இன்னும் அவரு என்ட்ரி நாளையோ? அவரு சரி தமிழ்நாடு போலீஸ் தேடிட்டு இருந்துச்சு, தலைமறைவா இருந்த, இப்பதான் சிபிஐக்கு போயிருச்சுல. தம்பி, வழக்கு தொடர்ந்தது அது வேற வழக்கு. அங்க ஊருக்காரன புடிச்சிட்டாங்க. அவன் மாவட்ட நிர்வாகி என்ன ஆனன்னு தெரியல. மாவட்ட நிர்வாகி வெளிய விட்டாங்களா? மாவட்ட நிர்வாகியை பத்தி கண்டுக்கவே இல்ல. இப்ப கரூர்ல அடுத்த ஒரு மாவட்ட நிர்வாகி போடணும். ஏன்னா அவன் வந்து ஆர்கனைஸ் பண்ணும். அப்ப திருச்சி எந்த மாவட்ட நிர்வாகி பயப்படுவாங்க. திருச்சிக்காரன் வந்து இங்க பாருங்க அப்படின்னா, ஏற்கனவே போன மாவட்ட நிர்வாகின்னு வெளியே வரல, அவனையே அவங்க கைவிட்டாங்க. எல்லாத்தையும் பாக்குறாங்க. ஒரு இதுல பாத்தியா, அவங்க சேஃப் ஜோன்ல இருக்க எவனுமே கண்டுக்க மாட்டாங்க. எல்லாருமே ஒரு கிழமை மருந்து கூட செத்து போனேன். செந்தில் பாலாஜி பேரளி யூசிட்டு செத்து போனேன். சரி, அதுக்கு போய் ஒரு ஆறுதல் சொல்ல கேட்டா வந்து நாங்க வீட்டுக்கு போக முடியாதுல்ல. அவரு கட்சி தொண்டை செத்து போனா தேவையா? அதெல்லாம் தேவையா? 41 பேருமே கட்சி தொண்டைங்கன்றதே அமைதியா இருக்காங்க. இல்லாட்டில வீட்டுக்கு போயிருப்பாரு. ஆனா இவங்களே சொல்லுவாங்க, செத்தவங்கள என் கட்சிக்காரனா டவுட்டா இருக்குன்னு சொல்லுவாங்க. தமிழ்நாடான்னு கேட்பாங்க. இதே இப்ப என்னென்ன கேள்வி கேட்டு இருக்காங்க? போஸ்ட்மார்ட்டம் எப்படி நைட்டே பண்ணீங்க? போஸ்ட்மார்ட்டத்துல என்ன விஷயம் இருக்கு? போஸ்ட்மார்ட்டம் எப்படி உங்களால பண்ண முடியும்? 41 பேர் அவங்க சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி அவசர காலத்துக்கு இந்த மாதிரி இந்த அரசியல் வரலாற்றுல இந்த மாதிரி நடந்ததே கிடையாது. கலெக்டர் பெர்மிஷன் வாங்கி பண்ணலாம். சரி, அது வந்து கோர்ட்டுமே மறுத்துருச்சு. அவங்க கிட்ட கேள்வி இதுல பண்ண முடியும், அசிங்கமா கேட்டு மறுத்துச்சு. ஏன்டா இதெல்லாம் ஒரு கேள்வியா தூக்கிட்டு வரீங்க, சந்தேக பார்வையா இருக்கா? எப்படி நீங்க உடனே இது பண்ணி போஸ்ட்மார்ட்டம் பண்ணி கொடுத்து விட்டீங்க? இது நல்ல விதத்துல எடுத்துக்குவாங்களா? இல்ல இதெல்லாம் வச்சு அரசியல் பண்ணக்கூடிய ஒரு நிலைமை ஆயிப்போச்சு தமிழ்நாடு அரசியல். இப்ப வந்துட்டு இந்த அணில்கள் பூரா கீழே வந்துட்டு கமெண்ட்கள் போடுறாங்க. அதை தாண்டி அணில்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னா, அன்னை சிபிஐ போயிடுச்சு, அன்னை சென்ட்ரல் கவர்மெண்ட்ல அன்னை கிங் இவரு சொல்றதா மோடியே கேட்பாரு. பிரைம் மினிஸ்டர் வேட்பாளர். நீங்க ஏன் அவரை வந்து சாதாரண எடை போட்டுக்கிட்டு இருக்கு? அவருடைய லெவல் இங்க தமிழ்நாடே கிடையாது. அதை தாண்டி அவர் வந்து போயிட்டாரு, எப்பயும் நார்த்துக்கு எல்லாம் போயிட்டாரு. நெக்ஸ்ட் ட்ரம்ப்கா கேம்பெயின். நீ இந்த இதெல்லாம் உலக அரசியல் எல்லாம் பேசக்கூடாது, இங்க உள்ளூருக்குள்ள இருக்க இந்தியா அளவுதான் உனக்கு அளவு, இந்தியாவுக்கு மேல பேசக்கூடாதுன்னு சொல்லி கொட்டி வந்து. இப்படியாக நமது விஜயனுடைய அரசியல் அனுபவ பயணத்துல எடுத்தொட்டே ஒரு 44 கொலையை பண்ணிட்டாரு. யூத் கொலைன்னு சொன்னா கோவப்பட்டுருவாங்க. இது வந்து அசம்பாவிதம். ஆனா அவருக்கு சப்போர்ட் பண்றவங்க மட்டும் இதை கொலைன்னு சொல்லுவாங்க. ஆமா, நயினார் நாகேந்திரன் கரூருக்குள்ள போனா அவரையும் கொன்றுவாங்க அப்படின்னு வர சொல்றாங்க. அவருக்கு ஒருவேளை பிடிக்கலையோ பிஜேபி காரங்க விஜய் உள்ள இருக்கிறது. நமக்கு ஏற்கனவே அண்ணாமலை வந்து மரியாதையே இல்லாம பேச ஒரு இடங்கள் பூரா அண்ணாமலை தான் பேச விடுறாங்க. நயினார் வந்து அதிகமா பேசுறது இல்ல. இப்ப மீட்டிங்கோ ஹிந்திக்காரை வந்தாலும் ஜி
டுடே ஜி 44 டெத் ஜி பை விஜய் ஜின்னு அவர் தான் வந்து சொல்லிட்டு இருக்காரு. அதே மாதிரி நயினாரை பேச விட மாட்டேங்கிறாங்க. நயினாருக்கு ஒருவேளை அந்த ஒரு சின்ன வயிற்று எரிச்சல் இருக்கதான் செய்யுது. ஆனா ஏற்கனவே அண்ணாமலையவே என்னால கட்டுப்படுத்த முடியல. அண்ணன் தம்பி மாதிரி ஒரு சீரியஸ் பொலிட்டிக்கலா பல்ல கடிச்சிட்டு வாய்க்குள்ள தான் வச்சுக்கிட்டு நின்றுகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி நின்றுகிட்டே இருக்கா. அப்படி அண்ணாமலையே கட்டுப்படுத்த முடியல. புதுசா விஜய் வேற கூட்டி வராங்களே, 10வது அங்கிட்டு எடப்பாடி வேற நம்ம கூட இருக்காங்க. இவ்வளவு பேர்த்த நம்ம எப்படி சமாளிக்க போறோம்னு தூண்டுறாரோ மக்களுல வந்தா அடிங்கடா அப்படின்ட்டு. சரி, நீங்க முடிச்சுக்கலாம். வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வாய்ஸ் ஆஃப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். நானும் மதுரக்காரன் தான்.